பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். திமுக தனது எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கு என்பதுல அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுல என்ன டேட்டா சொல்றாருன்னு பாருங்க. ஆட்சி புரிவதற்கு வருவதற்கு முன்பாக 505 தேர்தல் வாக்குறுதிகள் நாம் கொடுத்திருந்தோம். இதுல 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது திமுக. அதுல 364 திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இத அப்படியே நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 72% தான். அபிஷியலாவே ஒரு பிரஸ் மீட் வச்சு 364 திட்டங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் வெறும் 72% தான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க திமுக அரசாங்கம் என்பதை. அதனுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைவேற்றிட்டோம் சொல்ல, வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலை எப்படி நடக்கும் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே 99% தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். இன்னும் ஒரே 1% தான் நிறைவேற்றணும். அதையும் செப்டம்பர் 15ஆம் தேதி நிறைவேற்றி 100% ஆக்கிடுவோம். 100% ஸ்ட்ரைக் ரேட் நாங்கள் வச்சிருப்போம் என்று அப்பவே பேசியிருந்தாரு. 199% நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 199% நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 199% நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். நிச்சயம் இருக்கக்கூடிய 1% வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி 100% நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்க மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன். ஒன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்று சொன்னது பொய்யாக இருக்கணும். மேடையிலேயே பொய் சொல்பவர்கள் திமுக காரர்கள் என்று அவங்க ஒத்துக்கணும். இல்லனா இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு இல்லையா, அது பொய்யாக இருக்கணும். எது பொய்? ஆக மொத்தம் தேர்தல் வாக்குறுதிகளை பஜ்ஜி கடையில பஜ்ஜி போடுவதற்கு கொடுத்து விட்டு இல்லனா தலகாணி இல்ல என்று தலகாணி மாதிரி அதை யூஸ் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்களே தவிர தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோம் என்ற துளியளவும் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருக்காங்க. மின் கணக்கெடுப்பு மாதம் ஒரு முறை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருந்தது, அதை ஒரு தடவை எடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னாங்க. சிலிண்டர் மானியம் கொடுப்போம், டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னாங்க. இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம். நாங்க இப்படி எதையுமே நிறைவேற்றாமல் வெற்று விளம்பரங்கள் மூலமாக 4 ஆண்டு ஆட்சியை அப்படியே சுமூகமா கடந்து வந்துட்டாங்க. தேர்தல் சூடு பிடிக்கிறது என்றவுடன் மக்கள்லாம் எங்கப்பா என்னப்பா ஆச்சு, இந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தீங்களே அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டோடனே ஒரு பிரஸ் மீட் 300 நிறைவேற்றிட்டோம், 400 நிறைவேற்றிட்டோம், அரசாணை எல்லாம் வெளியிட்டோம் அப்படின்னு கம்பு சுத்துறது. தமிழ்நாட்டுல எப்படி திமுக ஒரு ஏமாற்று பெயர் வழியோ அதே மாதிரி தேசிய அளவுல இவங்களுடைய பங்காளி, முன்னாடி பகையாளி இப்ப பங்காளி காங்கிரஸ் கட்சி அதை விட மிகப்பெரிய ஏமாற்று பேர் வழிகள் என்பது மீண்டும் ஒரு நிரூபணமாக இருக்கு. அது எப்படி தெரியுமா? ஓட்டுச்சோரி, ஓட்டை திருடிட்டாங்க, இங்க ஓட்டையெல்லாம் திருடி மோடி ஜெயிச்சு போட்டாரு, இப்படி எல்லாம் குற்றம் சாட்டிட்டு இருந்த ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி இப்போ அவங்க கட்சியினர் எப்பேற்பட்டவர்கள் என்பது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. ஒவ்வொரு முறையும் பிரஸ் மீட் கொடுத்து மாட்டிப்பாரு ஒருத்தர். அவர் பேரு பவன் கேரா என்ற பேர். தேசிய அளவில் ரொம்ப பிரபலமான காங்கிரஸ் லீடர், ராகுல் காந்தியுடைய மவுத் பீஸ். ராகுல் காந்தி ஏதாவது பேசணும்னா அவர் டேரக்டா பேச மாட்டாரு, நீங்க பேசுங்க என்று இவரை தூண்டி விட்டு தான் அவர் பேசுவாரு. அப்படி ராகுல் காந்தியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பவன் கேரா அவர்கள் 2 தொகுதிகளில் வாக்காளராக இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக வச்சிருக்காங்க. நேற்றுக்கே அதிகாரப்பூர்வமாக ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை டீடைலாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 2 தொகுதிகள் டெல்லியில பாத்தீங்கன்னா 2 தொகுதி இருக்குங்க. ஒன்னு அசம்பிளி நம்பர் 41 ஜங்புரா அப்படிங்கிற தொகுதி, அடுத்து நியூ டெல்லி தொகுதி அசம்பிளி நம்பர் 40 and 41. 2 தொகுதியிலுமே 2 வெவ்வேறு எபிக் நம்பர்ல ஒரே ஆளோட பேரு, ஒரே அப்பாவோட பேரு. சோ அப்பாவோட பேர் எல்லாருக்கும் பவன் கேரா அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களோட அப்பா பேரு HL கேரா அப்படின்னு இருக்குமா? இருக்காது. இதையும் தாண்டி டீடைலாக பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்காங்க. இவருடைய முதல் எபிக் நம்பர் என்னன்னு பாருங்க, XHC19923338 அசம்பிளி நம்பர் 41 ஜங்புரா. பாகம் எண் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல பார்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட் நம்பர் 28, பார்ட் நேம் நிசாமுதீன் ஈஸ்ட், சீரியல் நம்பர் 929ல ஒரு பவன் கேரா இருக்கா. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சட்டமன்ற தொகுதியில எபிக் நம்பர் SJEO 755967 அசம்பிளி நம்பர் 40 நியூ டெல்லி, பார்ட் நம்பர் இந்த பகுதி எண் 78, பார்ட் நேம் காக்கா நகர், சீரியல் நம்பர் 820. இப்படி 2 வெவ்வேறு தொகுதிகள்ல பவன் கேரா அவர்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கு. இவருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. பவன் கேரா அவர்களுடைய மனைவிக்கும் 2 இடத்துல ஓட்டு இருக்கு. அவங்க பேரு நீலிமா கேரா என்ற பேரு. அவங்களுக்கும் நியூ டெல்லி சட்டமன்ற தொகுதியில ஒரு ஓட்டு இருக்கு. அவங்களோட எபிக் நம்பர் பாருங்க, SJE 0755975.
என்பது அவங்களுடைய அந்த எபிக் நம்பர். அதே மாதிரி தெலங்கானாவுல செகந்திராபாத்ல இன்னொரு ஓட்டு இருக்கு, அதோட எபிக் நம்பர் பாருங்க, TDZ 2666014 என்று 2 ஓட்டு இவங்களுக்கே இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே டூப்ளிகேஷன் இருக்கு, ஓட் டூப்ளிகேஷன் இருக்கு என்று திரும்ப திரும்ப கேட்டாங்கல்ல, சொன்னாங்கல்ல. பின்னாடி பிபிடி எல்லாம் போட்டு ஓட்டு சோரி நடந்து போச்சு என்று குற்றம் சாட்டக்கூடிய அவர்களுக்கே 2 இடத்துல ஓட்டு இருக்கு. இப்ப புரியுது அவங்க ஏன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்க்கிறாங்கன்ட்டு. இவருக்கு 2 இடத்துல ஓட்டு, இவருடைய மனைவிக்கு 2 இடத்துல ஓட்டு. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக தூக்கி விட்டா அவங்களுக்கு பிரச்சனை. ஹாயா எங்க இருக்காங்க அங்க ஓட்டு போட்டுக்க வேண்டியது. நான் வந்து செகந்திராபாத்ல இருந்தா செகந்திராபாத் ஓட்டு போட்டுப்பேன், ஹைதராபாத் இருந்தா ஹைதராபாத்ல போட்டுப்பேன், இந்த நிசாமாபாத் இருந்தா நிசாமாபாத்ல போட்டுப்பேன், டெல்லியில இருந்தா டெல்லியில போட்டுப்பேன், டெல்லியில இந்த தொகுதியில வீட்டுல இருந்தா அந்த தொகுதியில போட்டுப்பேன், அந்த தொகுதியில இருந்தா அங்க போட்டுப்பேன். இந்த இவ்வளவு லக்ஸரி அவங்களுக்கு கிடைக்காது பாத்தீங்களா. அதனால்தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம மீண்டும் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல சொல்றது, ஃபாரின் நேஷனல்ஸ், குறிப்பாக பல பாகிஸ்தானி நேஷனல்ஸ் இங்க பல வருஷமாக ஓட் போட்டிருக்காங்க என்பதை எலெக்ஷன் கமிஷன் நிரூபிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருந்திருக்குங்க, இப்பதான் அதை நீக்கியிருக்காங்க. இட் ப்ரூவ்ஸ் தட் இவ்வளவு வருஷமா அவங்க வாக்களிச்சிருக்காங்க என்றதான் பொருள். அப்படி பாகிஸ்தானி நேஷனல்ஸ், பங்களாதேஷ் நேஷனல்ஸ், நேபாளிஸ், மியான்மர், பூட்டான், இன்னும் பல வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்தவர்கள் இங்கேயே வந்து எப்படியாவது சிஸ்டம்ல பல ஓட்டைகள் இருக்குங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2024 பாராளுமன்ற தேர்தலிலேயே நிறைய குளறுபடிகள் நடந்தது. அண்ணாமலை அவர்களே 1,00,000 வாக்காளர்களை காணோம் என்று கம்ப்ளைண்ட் பண்ணாரா இல்லையா. எல்லாத்தையும் தாண்டி பல இடத்துல ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் மூலமாக ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி என்று எடுத்து சிஸ்டம் முழுக்க பல ஸ்லீப்பர் செல்கள், வெளிநாட்டவர்கள், கூஸ் பைத்தியா என்று ஹிந்தியில சொல்லுவாங்க, வந்தேரிகள், சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க தூக்கியே ஆகணும். ஒண்ணு நீங்க போலியான பெயர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுங்க. குளறுபடி இருக்கு, சரி செய்யணும் என்பது ஒரு வாதம். குளறுபடி இருக்கு, சரி செய்யக்கூடாது என்பது இன்னொரு வாதம். இப்போ குளறுபடியாகவும் இருக்கு, அதை சரியும் செய்யக்கூடாது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வரக்கூடாது என்று அவங்க பேசினா பரவாயில்ல. இங்க இருந்து கிளம்பி போறாரு ஸ்டாலின், அங்க போயிட்டு எலெக்ஷன் கமிஷனே காம்ப்ரமைஸ்டு, பாஜகவுடைய ஏஜென்டாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டி விட்டுட்டு திரும்பி இங்க வந்துட்டு 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சோம். நீங்க தான் சொல்றீங்க ஓட்டர் லிஸ்ட்ல டூப்ளிகேஷன் இருக்கு, ஓட்டர் லிஸ்ட்ல தந்தை பெயர் மாதிரி இருக்கு, ஏஜ் மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்வதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வரப்படுகிறது. இதே தான் வெஸ்ட் பெங்கால்ல அடுத்து கொண்டு வர போறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே ரொம்ப முக்கியமான தேர்தல் என்பது நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வெஸ்ட் பெங்கால். இஃப் பிஜேபி லூசஸ் வெஸ்ட் பெங்கால் 2026, இன்னும் பல லட்சக்கணக்கான அகதிகள் மேற்கு வங்கத்துக்குள்ள நுழைவாங்க. அகதிகளின் மூலம் அங்க டெமோகிராபிக் சேஞ்ச் நடக்கும். டெமோகிராபி சேஞ்ச் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கு எல்லாமே இந்திய தேசத்தினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. வரலாறு நமக்கு அதான் சொல்லியிருக்கு. அஸ்ஸாம்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பங்களாதேஷ் ஊடுருவல், அங்கிருந்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ் அனைத்தையுமே அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷிஸை டிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மியா பாப்புலேஷன் என்று சொல்லுவாங்க. மியா என்றால் அந்த ஊர் வட்டார வழக்குல பங்களாதேஷிஸ் என்று பொருள். அவங்களுக்கு எதிரான ஒரு மேசிவான டிரைவ் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு மட்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முறையாக நடந்து எல்லா பங்களாதேஷி இல்லீகல்ஸ்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு ரத்து செய்யப்பட்டால் பாஜக ஆட்சி அடுத்த ஆண்டு அமைவது உறுதி. அதனால்தான் இப்போதுல இருந்து எல்லாருமே சேர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ராகுல் காந்தியினுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம முன்னாடி பதில் வச்சிருந்தோம். இப்படி அவரு அந்த பிபிடி பிரசன்டேஷன்ல சொன்னது அனைத்துமே பொய் என்று பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ்க்கு நியாயமான தேர்தல் என்றாலே அது வந்து கண்டிப்பாக கசக்கதான் செய்யும் போல. சோனியா காந்தி அவர்கள் இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்திய தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க என்பது ரீசெண்டாக தானே எக்ஸ்போஸ் ஆச்சு. அது மட்டும் இல்ல, கர்நாடகா சீஃப் மினிஸ்டராக இப்போ இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் ஜனதாதள்ல இருந்தாரு. ஜனதாதள்ல 1991ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட அவரு காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவுறாரு. அத என்ன தெரியுமா குறிப்பிடுறாரு, ஓட்டு திருட்டு, ஓட்டு தெஃப்ட் மூலமாக தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு என்பதை ಸಿದ್ದರಾಮಯ್ಯ தன்னுடைய வாயாலே ಒತ್ತಿருக்காரு. ಆಮೇಲೆ ನಾನು 91ನೇ ಇಸ್ವಿನಲ್ಲಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ನಿಂತಿದ್ದೆ, ನಾನು ಸೋತ್ಬಿಟ್ಟೆ. ಅದು ಮೋಸದಿಂದ ಸೋತೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ, ಆಗ ಇವ್ರ ಕಲೆ ಕೇಸ್ ಹಾಕ್ಸಿದೆ ನಾನು. LG ಅವನೂರ್ ಅವರು ಕೂಡ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ರು, இவரு டிராப்டிங் இல்ல இவரே ಮಾಡಿದ್ರು. சோ இங்கு ஓட் சோரி செய்து கொண்டிருப்பது, மல்டிபிள் ஓட்டராக இருப்பது அனைத்துமே காங்கிரஸ் கட்சி தான் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாகிட்டு இருக்கு. சோனியா காந்தி அவர்கள் எப்படி
இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியன் தேர்தலில் வாக்களிக்க முடியும். இங்க சிஸ்டம் எப்படி ஒரு குடும்பத்திற்கு வளைந்து கொடுத்து டோட்டலி காம்ப்ரமைஸ்டாக வச்சிருந்தாங்க என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் கொடுத்துட்டே போகலாம். 2018ஆம் ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் சித்தராமையா அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில கிட்டத்தட்ட 3000 வாக்குகளை சித்தராமையா வாங்கிவிட்டார் என்பதை சித்தராமையாவோட நெருங்கி பயணித்த பழகிய CM இப்ராஹிம் என்பவர் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் போட்டியிட்ட பதாமி சட்டமன்ற தொகுதியில நோட்டா மட்டுமே 2007 ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா இவருடைய விக்டரி மார்ஜின் பாருங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாருன்னா வெறும் 1696 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. இவர் 3000 ஓட்டை அந்த தேர்தலில் வாங்கியிருக்காருன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி செய்திருக்காரு என்பதை சித்தராமையோட க்ளோஸ் அசோசியேட் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஹிஸ்டரிலாம் எடுத்து பேசணும்னா இவங்க செய்த அட்டூழியங்களுக்கு அளவே கிடையாதுங்க. இதே சித்தராமையா அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவருடைய பிஹேவியரை பாருங்க. இந்திய தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி கர்நாடகாவுக்கு வராங்க, அவங்களை மேடையில் வைத்துக்கொண்டு சித்தராமையா பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பி உங்களுக்கு கன்னடம் தெரியுமா, டியூனோ கன்னடா அப்படின்னு கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. இந்த லாங்குவேஜ் வாரியர்ஸ் அவங்கெல்லாம் இந்த லாங்குவேஜ்காகவே அப்படியே உயிர் நீத்துருவாங்க விட்டா, அப்படி ஒரு போராளிகள். ಶ್ರೀಮತಿ ದ್ರೌಪದಿ ಮುರ್ಮು ಅವರೇ, ಕನ್ನಡ இதே சித்தராமையா அவர்கள் ராகுல் காந்தி வந்தாலோ இல்ல சோனியா காந்தி வந்தாலோ பிரியங்கா காந்தி வந்தாலோ திரும்பி நின்னு கேட்க தைரியம் இருக்கா? DK சிவகுமார் அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே ஹிந்தியில சொற்பொழி வாட்டுவாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, பாவம் தூங்கிட்டு இருப்பாரு DK சிவகுமார் அவர்கள். அப்பெல்லாம் வந்து ஹிந்தி தெரியுமா கன்னடம் தெரியுமா எதுவுமே கேட்க மாட்டீங்க. இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து அப்படியே நக்கலா டியூனோ கன்னடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு திரௌபதி முர்மு அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய அனைத்து மொழிகளையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கன்னடா கத்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. माननीय मुख्यमंत्री से कहना चाहूंगी, कन्नड़ या कर्नाटक भाषा भले ही मेरे मातृभाषा नहीं है, लेकिन मेरे भारत में जितने भी भाषा है, जितने भी संस्कृति है, ये जितने भी परंपरा है, ये हमारा प्यारा है. मैं सबको बहुत आदर करती हूँ, सम्मान करती हूँ. सब अपने भाषा को जीवित रखे, अपने परंपरा अपनी संस्कृति को जीवित रखे, उस दिशा में आगे बढ़े. இதுதான் இங்கு ஹிந்துத்துவவாதிகளுக்கும் சோ கால்ட் லாங்குவேஜ் வாரியர்ஸ் ஃபேக்கான லாங்குவேஜ் வாரியர்ஸ்க்கும் வித்தியாசம். ஹிந்துத்துவவாதிகள் இந்த தேசத்தினுடைய அனைத்து மொழிகளையும் மதிப்பவர்கள். ஒரு மொழி இன்னொரு மொழியோட ரொம்ப ஈஸியா கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும். இந்த லாங்குவேஜ் வார் என்ற பெயர்ல இந்த தேசத்துல பிளவை ஏற்படுத்துவதற்கு எதிரானவர்கள் யாருமே இதுவரைக்கும் மற்றொரு மொழியின் மீது வன்மத்தை கக்கியது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் டாய்லெட் கிளீனர்ஸ் என்று இழிவுபடுத்தியது கிடையாது. அதை மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ நேத்திக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்துச்சு. சித்தராமையா அவர்களுடைய இந்த நக்கலான பேச்சுக்கு தகுந்த ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள் என்று. பதிவோடு இறுதியாக ஒரு சின்ன அனாலஜி ஒன்று சொல்றேன், நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த நாட்டுல எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, எபிக் நம்பரு இதெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸோட ஓட் ஷேர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா காங்கிரஸ் ஓட் ஷேர் எப்படி வீழ்ந்தது என்று பாருங்க. 1951, 52 இதான் இந்த நாட்டில் நடந்த முதல் தேர்தல், பொது தேர்தல். ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனாரா ஞாபகம் இருக்குல்ல, அந்த தேர்தல் தான். அதுல காங்கிரஸ் 45% வாக்குகளை வாங்கிறது. அப்படியே 1957ல 48% அது உயர்கிறது. 1962ல 45%, 1967ல 41%, 1971ல 44%, 1977ல இந்திரா காந்தி தோக்குறாங்க இல்லையா அந்த தேர்தல்ல 35%, 1980ல 43%, 1980ல 43%, 1984ல 49%. இந்த தேர்தல்ல தான் இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு பிறகாக ராஜீவ் காந்தி அவர்கள் போட்டியிட்டு ஒரு பெரிய விக்டரி மார்ஜின்ல ஜெயிப்பார்ல, 414 சீட் எடுத்து. இதான் காங்கிரஸ் கடைசியா தனி பெரும்பான்மையில ஜெயிச்ச ஒரு தேர்தல். அப்படியே 1989ல 40%, 1991ல 36%, 1993ல இந்த எபிக் நம்பரு, போட்டோ ஐடென்டிட்டி கார்டு இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸோட ஓட் ஷேர் பாருங்க, 1996ல 29%, 1998ல 26%, 1999ல 28%, 2004ல வெறும் 27%, 2009ல வெறும் 29%, 2014ல 19% தான், 2019ல அதே 19%, 2024ல 21% மட்டும்தான். 93க்கு முன்னாடி எல்லா தேர்தலையுமே 40%க்கும் மேல வாக்கு வாங்கிய காங்கிரஸால 2 தேர்தல்ல தான் 40க்கு கீழே.
vote%. இதுவே இந்த எபிக் நம்பர்லாம் அறிமுகப்படுத்தியதுக்கு பிறகாக ஒரு முறை கூட 30% கூட தாண்ட முடியல. இது எதை உணர்த்துகிறது என்பதை மக்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட்கே விட்டுறேன். இதுதான் காங்கிரஸுடைய உண்மையான முகம். இனிமே நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்கள தனிப்பட்ட முறையில பேசினீங்கன்னா அவங்களே பல உண்மைகளை கக்கிடுவாங்க போல, ஒத்துப்பாங்க போல. இப்படிதான் பீகார்ல ரேண்டமா ஒரு பத்திரிகையாளர் மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்ட போது, நாங்க முன்னாடி காங்கிரஸ்க்காக பூத் கேப்சரிங்லாம் பண்ணிருக்கோம் என்று வயதானவர்கள் அப்படியே ஒத்துப்பாங்க ஆன் கேமரா. तो चोरी नहीं हो रहा है वोट का बाबा, नहीं हो रहा है। पहले होता था, पहले बूथ लूट होता था, हम ही लोग लूटते थे, हम अब खुद लूटे थे। किसके लिए? उस समय कांग्रेस के लिए, कांग्रेस के लिए वोट लूटते थे। हाँ, पहले लूटते थे, कांग्रेस। இங்கு இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாக தான் தோற்றால் மட்டும் இந்த சிஸ்டம் தப்பு, ஜெயிச்சுட்டா எல்லாம் நல்லா இருக்கு, மக்கள் எல்லாம் புத்திசாலிகள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் என்றைக்குமே நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது. சோ காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த உண்மையான முகத்திரியை கீழ்த்தெறிவோம். அதிகமான பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.